பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்காய் நடக்குங்க. வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் ஆண்டவர் நன்மைக்காய் மாற்றி கொடுப்பார். ரோமர் 8 அதிகாரம் 28 வசனத்துல வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமாய் இந்த முயற்சிகளை எடுக்கிறேன். ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமாய் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமா இருக்கணுங்கிற அந்த தாகத்துல ஏக்கத்துல இந்த காரியத்தை எல்லாம் செய்யறேன். ஏசப்பா இந்த காரியத்துல இந்த வழியில நடந்து போக சொல்றதுனால நான் நடந்து போறேன். ஏன் திடீர்னு எனக்கு சில ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல பெரிய கேள்விக்குறி வருதா? கொஸ்டின் மார்க் வருதா? எனக்கு அப்படி கேள்விக்குறி வந்தது உண்டு. ஆண்டவர் சொன்ன பாதையில, ஆண்டவர் சொன்ன வழியில, கர்த்தர் சொன்னது நிமித்தம் சில பாதைகளை நடந்து போன பொழுது பெரிய ஏமாற்றங்கள், பெரிய துரோகங்களை சந்தித்தேன், பெரிய கேள்விக்குறிகள் வந்தது. ஆனால் இந்த வசனத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு தீமையாய் தோணுகிறதோ, இல்ல எந்த இடத்துல நீங்க ஃபெயிலியர் போல இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஐயோ என் கால விரயமாயிருச்சே, என்னுடைய பண விரயமாயிருச்சே, என் எனர்ஜி விரயமாயிருச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, இல்லவே இல்லைங்க. தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நீங்க தேவனிடத்துல அன்பு கூறுவது நிமித்தம், தேவன் மேல இருக்கிற நேசத்தின் நிமித்தம் இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஆண்ட நேசிக்கிறனால இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ரோமர் 8:28 படி உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறுங்க. சகலமும் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாங்க, அது நன்மையாய் மாறும். உங்க பேரை கெடுக்க நினைச்சாங்க, ஆண்டவர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த நினைச்சாங்க, கர்த்தர் லாபத்தை கொடுப்பார். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இன்னைக்கு உங்க காரியங்கள்லாம் ஜெயமாய் மாற போகுது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற போறார். எல்லாம் உங்க நன்மைக்காய் நடக்க போகிறது. கர்த்தர் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு நன்மைக்காய் நடக்கும். எந்த இடத்துல தொழில் கைவிட்டு போயிருமோ, தொழில் இனிமேல் செழிக்காது நினைச்சீங்களோ, அது நன்மையா என் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். இந்த இவ்வளவு பிரயாசப்பட்டனே, இந்த படிப்புல இவ்வளவு பிரயாசப்பட்ட விரயமா போயிருமோ, இல்ல அது அப்படியே ஆண்டு உங்களுக்கு நன்மைக்காய் மாற்றி கொடுப்பார். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நீங்க தேவனுக்காக, தேவன் மேல் அன்பு கூர்ந்து எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் உங்களுக்கு நன்மைக்காய் வரும். நீங்க ஏதோ இடத்துல விதைச்சிருப்பீங்க, ஆண்டவருக்காக சொல்லி விதைச்சிருப்பீங்க. உங்களுடைய நேரத்தை, உங்க உழைப்பை, உங்க பணத்தை செலவு செய்து விதைச்சிருப்பீங்க. ஆனால் ஒருவேளை அந்த இடத்துல நன்மை வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல செய்த, ஆண்டருக்காக செய்த காரியங்கள், ஆண்டருக்காக விதைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் சகலத்தையும் என் ஆண்டவர் நன்மைக்காய் நடத்துவார்கள். இன்னைக்கு எந்த இடத்துல துவண்டு போய், மன நொந்து போய், மன கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிறேன். வெறும் உற்சாகப்படுத்துறது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொடுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வார்த்தை உங்களை கட்டுகிற வார்த்தை, இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துகிற வார்த்தை. அழைக்கப்பட்டவர்கள், நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவன் மேல அன்பு கூர்ந்ததுனால இவ்வளவு ஓட்டத்தை ஓடி இவ்வளவு பிரயாசம் பண்ணிருக்கிறீங்க. சகலமும் சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எதுவும் உங்க கருத்தை விட்டு போறதில்லை. ரெட்டிப்பாய் என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சகலத்தையும் நன்மைக்காய் செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். நன்மைகளின் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கார். அழகான கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாறும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதிசயத்தை உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.